இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.1ல் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த்து சம் ரீட் பண்ணுற பாருங்கள். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண சொல்லி ஆன்சர் சால்வ் பண்ண சொல்லக்கூடிய சம் தான் வந்து போர்டு எக்ஸாமில் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்த சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் 3 டிஜிட் நம்பர் இஸ் 11. அதாவது ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்குது. அந்த 3 டிஜிட் நம்பரில் 3 டிஜிட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 11 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் நான் இங்கே ஃபஸ்ட்டு இது ஃப்ரேம் பண்ணிட்டேன். லெட் த 3 டிஜிட் நம்பர் பி எக்ஸு ஒய் இஜெட்டு. அந்த 3 டிஜிட் நம்பர் எக்ஸ் ஒய் இஜெட்டுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு டிஜிட் எக்ஸு, ரெண்டாவது டிஜிட் ஒய், மூணாவது டிஜிட் இஜெட்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த 3 டிஜிட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வந்து என்னது அப்படின்னா 11. இதுதான் சம் ஆஃப் த 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு த நியூ நம்பர் இஸ் 46 மோர் தென் 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர். ஓகேங்களா? அதாவது இந்த டிஜிட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும், ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா 100 பிளேஸில் இருக்கிறத 1 பிளேஸ்லேயும் 1 பிளேஸில் இருக்கிறத 100 பிளேஸ்லையும் எழுதணும் அப்படின்னா 46 மோர் தென் 5 டைம்ஸ் ஆஃப் த நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னாங்கன்னா நியூ நம்பர். ஓகேங்களா? நியூ நம்பர் வந்து ஃபார்மர் நம்பரை விட 46 மோர் தென் 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த நம்பர் பெருசு? நியூ நம்பர் தான் பெருசு, ஓல்டு நம்பர் சிறுசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஓல்டு நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணால் தான் நியூ நம்பருக்கு ஈக்குவலாக வர முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து ஓல்டு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பழைய நம்பர் இருக்குது 100x + 10y + z. ஓகேங்களா? இந்த நம்பரை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 100z + 10y + x. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணப்போ இந்த நம்பர் தான் பெருசுன்னு நமக்கு கொடுத்துருக்கோம். அப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும்னா நம்ம எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணணும்? இந்த நம்பரை தான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ 5 டைம்ஸ் ஓகேங்களா ப்ளஸ் 46. அவன் சொன்னது 46 மோர் தேன் 5 டைம்ஸ் ஆஃப் த நம்பர். ஓகேங்களா? இதுவும் இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஃபுல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி சிங்கிள் ஈக்குவேஷனை கொண்டு வர ட்ரை பண்ண போகிறேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 100 500x + 10 × 5 50y + 5z + 46 = 100z + 10y + x. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸு ஒய் ஜெட்லாம் ஒரு சைடு, நம்பரை மட்டும் ஒரு சைடு கொண்டு போக போகிறேன். இங்கே 500x இருக்குது. இந்த எக்ஸ் இந்த சைடு வரும்போது -x + 50y, இந்த ஒய் இந்த சைடு வரும்போது -10y + 5z 100 இந்த பக்கம் வரும்போது -100z = 46 மைனஸில் வரும். ஓகேங்களா? ப்ளஸில் இருக்குது அந்த சைடு போயிடும். இதெல்லாம் இந்த சைடு வரும், 46 மட்டும் அந்த சைடு போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 499x + 40y -95z = -46. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் த 100th digit ப்ளஸ் twice the 10th digit is equal to the unit digit. 100 டிஜிட்டையும் 10 டிஜிட்டோட ட்வைஸையும் ஆட் பண்ணிங்கன்னா அது யூனிட் டிஜிட்க்கு ஈக்குவலாக வரும். ஸோ 100 டிஜிட்டில் இருக்கிறது எக்ஸு, 10th டிஜிட்டில் இருக்கிறது ஒய், அதோட ட்வைஸை ஆட் பண்ணால் அது வந்து யூனிட் டிஜிட்க்கு ஈக்குவலாக வரும். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? எக்ஸு + 2y - z = 0. நம்பரே இல்லை, z மட்டும் அந்த சைடு போயிடுச்சு. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸ் என்ன, ஒய் என்ன, இஜெட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா இஜெட்டு கேன்சல் ஆகும், சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒய் கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு எது பெஸ்ட்டுன்னா ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம், சைன் மாற்ற தேவையில்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதுகிறேன். எக்ஸு ஒய் + z = 11. தேர்ட் ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதுகிறேன். எக்ஸு + 2y - z = 0. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிட்டேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் தேர்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எக்ஸ் + x 2x, ஒய் + 2y 3y, இதுவும் கேன்சல் ஆயிரும், = 11. ஸோ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸு ஒய்யு வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நான் எதை கேன்சல் பண்ணணும்? இஜெட்டை கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டையும் தேர்டையும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து -95z, இது வெறும் இஜெட்டு. ஸோ இதை 95ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதுவும் இஜெட்டையும் கேன்சல் பண்ணலாமா? அப்போ எக்ஸ்ஒய் கிடைக்குமா? ஸோ இதே இது நம்ம ஃபஸ்ட்டும் செகண்டையும் எடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே 95ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 95x, 95y, 95z
11 இன்ட்டு 95 இதை ஒரு மல்டிப்ளை பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 இன்ட்டு 95 தான். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு டைரெக்டாக ஜீரோவே வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து இஜெட்டை கேன்சல் பண்ணுறது ஈஸி. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து இஜெட்டை கேன்சல் பண்ணுறதை விட இது ரெண்டையும் எடுத்து இஜெட்டை கேன்சல் பண்ணுறது ஈஸி. அதனால் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் அப்படியே எடுக்கிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதுகிறேன். 499x ப்ளஸ் 45 ஸ்டூடெண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நம்ம எந்த சம்மு செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும். என்ன எந்த வழியாக போனால் நமக்கு ஈஸியான ஆன்சர் கிடைக்கும், ஈஸியான முறையில் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது தெரியாத பட்சத்துக்கு நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டையும் ரெண்டையும் எடுத்தாலும் ஆன்சர் வரும் தான், தப்பு கிடையாது, செய்யலாம். ஓகேங்களா? இப்போ தேர்ட் ஈக்குவேஷனாக நான் 95ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 95x ப்ளஸ் 2 இன்ட்டு 95 190 y மைனஸ் 95 z ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸு, இது மைனஸ், ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால இதை நான் ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து தேர்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணால் தான் உண்டு. ஸோ அப்படி மைனஸ் பண்ணும்போது தான் எனக்கு என்ன, அது ப்ளஸில் இருந்தால் மைனஸு வரும், ப்ளஸில் இருந்தால் மைனஸ், மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? சைன் மாறும். ஸோ அப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சைன் வந்து மாறும். இப்போ 499 மைனஸ் 95 எவ்வளோ வரும்? 404x 40 மைனஸ் 190 மைனஸ் 150y மைனஸ் 95 ப்ளஸ் 95 கேன்சல் மைனஸ் 46. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகேங்களா? இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய். ஸோ இங்கே வந்து 2வை 404ஆக மாற்றணும் அப்படின்னா எக்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு 404ஆக மாற்றணும். அப்போ 202ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 11 202 கொஞ்சம் கஷ்டம். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா ஒய் வந்து 150 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3யை 50ஆல் மல்டிப்ளை பண்ணால் 150. அதே 11 150ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருந்து ஸோ இதை நான் இந்த சைட்லேயே செய்கிறேன். அதுதான் நமக்கு வசதியாக இருக்கும். ஃபோர்த்து ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இல்லை 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 50ன்றப்ப 2 இன்ட்டு 50 100x ப்ளஸ் 3 இன்ட்டு 50 150y ஈக்குவல் டு 11 இன்ட்டு 50 50 இன்ட்டு 50 எவ்வளோ வரும்? 165 வரும். ஓகேங்களா? சாரி, 155 கிடையாது, 550 வரும். ஓகேங்களா? ஸோ 550. அதே இது 50 ஈக்குவேஷனை அப்படியே எழுதலாம். 50 ஈக்குவேஷனை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். 404x மைனஸ் 150y 50 ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறேன். ஈக்குவல் டு மைனஸ் 46. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் 150 மைனஸ் 150 கேன்சல் ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், ஃபோர்த் ஈக்குவேஷனையும் 50 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணாலே போதும், சைனை மாற்ற தேவையில்லை. ஸோ இதை நான் ஆட் பண்ணேன்னா 504x ஈக்குவல் டு, இங்கே நான் சப்ராக்ட் பண்ணுறேன், 550 மைனஸ் 46 504. ஓகேங்களா? கரெக்டாக வந்துருச்சா? ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 504 டிவைடட் பை 504, x ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? நம்ம பண்ண நம்பர் இவ்வளோ பெரிய நம்பர், ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிருக்கு. x ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ x ஈக்குவல் டு 1ன்றது நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடைக்குமா? ஸோ அதை தான் நான் போட போகிறேன். சப் x ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 4. ஸோ அப்போ 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. 3y ஈக்குவல் டு 11. இந்த 2 அந்த சைடு வரும்போது மைனஸ் 2 9. 3y ஈக்குவல் டு 9. அப்போ y ஈக்குவல் டு 9/3 ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடைச்சது y ஈக்குவல் டு 9, சாரி y ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஸோ y ஈக்குவல் டு 3ன்ற ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 3 இதை தான் கண்டுபிடிச்சிட்டேன். சப் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த ஒய்யோட வேல்யூவையும் நான் என்ன பண்ணுறேன், x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z அப்படின்றத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு 11. ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 3ன்றதை இங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ 1 ப்ளஸ் 3 4ன்னு வரும். இது ஃபுல்லாக சேர்ந்து 4ன்றது ஈக்குவல்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வரும்போது -4.
இது +4 இது -4ன்னு வரும். ஸோ 11 - 4 அப்படின்றப்ப 7 அப்படின்னு வரும். ஸோ Z ஈக்குவல் டு 7 ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு X ஈக்குவல் டு 1, Y ஈக்குவல் டு 3, Z ஈக்குவல் டு 7 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஸோ இதில் வந்து 100 டிஜிட்டில் இருக்கக்கூடிய 100 பிளேஸ் ஓகேங்களா? 100 பிளேஸ் வந்து X ஈக்குவல் டு 1, 10th பிளேஸ் அப்படின்றது 10th பிளேஸ் அப்படின்றது Y ஈக்குவல் டு 3, யூனிட் பிளேஸில் Z ஈக்குவல் டு 7 அப்படின்னு நம்ம எழுதிடலாம் ஓகேங்களா? இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃபாக இருக்கும், பெருசாக இருக்குது. பட் நம்ம வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்ணுறதெல்லாம் நம்ம மனசில் வைக்கணும் அவசியமே இல்லை. ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் எப்படின்றத கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளால் இதில் வந்து அவுட் ஆஃப் வாங்க முடியும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே வாங்க, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம்மில் பார்ப்போம்.